ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்துருந்துருப்போம். எத்திக்கல் ஹேக்கர்ஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எத்திக்கல் ஹேக்கர்ஸ்னா யாரு, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படி தான் இருக்கும், அவங்க எதை ஹேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் பார்த்துருந்துருப்போம். அப்போது எத்திக்கல் ஹேக்கர் சொல்கிறீங்க, அதை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக செக்யூரிட்டி ஆப்ரேஷன் டீம் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஹேக் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இவங்க கம்பெனி சைட்லேருந்து செக்யூர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க கம்பெனியை. ஸோ இதுதான் சாக்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர். ஃபர்ஸ்ட் இந்த சாக் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன். நான் கம்பெனி நடத்தும் போது நான் என்கிட்ட ஒரு 10 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 10 எம்ப்ளாய்க்கு ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 10 கம்ப்யூட்டர் அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க, என்னுடைய இன்டர்னல் நெட்வொர்க்கில் ஆக்சஸ் பண்ணுறாங்க, அதாவது என்னுடைய கம்பெனிக்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவங்க என்ன ஆக்சஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக தான் இருக்காங்களா இல்லையா, ப்ராப்பராக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், இந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன் டீம்ஸ், அதாவது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க நிறைய கம்பெனிஸ். அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்கு, அந்த 10 கம்ப்யூட்டரை நீங்க என்ன பண்ணுங்க, மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட சர்வீஸ் வாங்குவேன். காசை கொடுத்து சர்வீஸ்க்கு நான் அவங்க கிட்ட கொடுத்துருவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க இந்த 10 பேர் சிஸ்டம் ஆன் பண்ணதுல இருந்து ஆஃப் பண்ற வரைக்கும் மொத்த லாக்ஸுமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன யூஆர்எல் ஆக்சஸ் பண்றாங்க, அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் என்ன, அவங்க ப்ராப்பரா தான் ஆக்சஸ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே இவங்க செக்யூரிட்டி மானிட்டர் டீம் என்ன பண்ணுவாங்க, இவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்க அதுல ஒரு சர்டைன் 6 மெத்தட்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் அப்படின்னா என்ன, அதாவது இவங்க யூஸ் பண்ற யூஆர்லோ, இவங்க கம்ப்யூட்டர்ல ப்ரௌசர்ல ஏதாச்சும் ஒரு யூஆர்ல ஆக்சஸ் பண்றாங்க, இல்ல ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னா இங்க இருக்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே கலெக்ட் பண்றது தான் கலெக்டிங் ஆஃப் லாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கூகுள் குரோம் ஓபன் பண்றாங்க, கூகுள் குரோம் ஓபன் பண்ணி யூஆர்எல் ஆக்சஸ் பண்றாங்க, ஆக்சஸ் பண்ண உடனே அது ஒரு லாகா அவங்களுக்கு போகும். லாக்ல என்ன இருக்கும் அப்படின்னா, யாரு அந்த கூகுள் குரோம் ஓபன் பண்ணாங்க, அந்த சிஸ்டம் உடைய ஐடி என்ன, யூசர் ஏஜென்ட், அதாவது எந்த ப்ரௌசர்ல ஓபன் பண்ணாங்க, அதே மாதிரி அந்த ப்ரௌசர் எந்த டைமுக்கு அவங்க ஆக்சஸ் பண்ணாங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே அந்த எஸ்ஓசி டீமுக்கு போகும். அதுதான் ஃபர்ஸ்ட் கலெக்ட். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ட். இந்த சாக் டீமுக்குள்ள ஒரு நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் பர்பிள் டீம் மெம்பர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது கரெக்டான இன்ஃபர்மேஷனா, இது ப்ராப்பரா இவங்க தான் ஆக்சஸ் பண்ணிருக்காங்களான்னு சொல்லி ஒவ்வொரு லாகையும் செக் பண்ணுவாங்க. அதுதான் இன்ஸ்பெக்ட். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனலைஸ். இந்த லாக்ஸ் இவங்க தான் யூஸ் பண்ணிருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கூகுள் குரோம் வருது, இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டோ இல்ல மலிஷியஸ் யூஆர்எல் ஃபிஷிங் சைட்டோ வருது. அப்ப அந்த ஃபிஷிங் யூஆர்எல் இந்த சாக் டீம் என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, என்னன்னா அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது ப்ராப்பரா இவங்க தான் ஒர்க் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு இந்த 10 கம்ப்யூட்டர்ல ஒரு கம்ப்யூட்டர் ஒரு 100 லாக் ஒன்னா வந்துருது. உங்களுக்கு ஒன்னா வரும்போது என்னடா திடீர்னு ஒரு 100 லாக் ஒன்னா வருது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இந்த பர்பிள் டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா, இந்த சிஸ்டம் ஹேக் ஆயிடுச்சா, இந்த சிஸ்டம்ல தெரியாம ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டாங்களா, இல்ல இந்த சிஸ்டம்ல இந்த யூஆர்எல் இருக்கு சொல்றீங்களா, அந்த யூஆர் இவங்க அக்சஸ் பண்ணாங்களா, இல்ல கூகுள் குரோம் அதுவும் அக்சஸ் பண்ணாங்களா. அதாவது நம்ம ப்ரீவியஸா இந்த டைப்ஸ் ஆஃப் வைரஸ்லயோ இந்த டெமோ வீடியோ நம்ம போட்டிருப்போம், அந்த ஃபேஸ்புக் ஹேக்கிங் டூல்ல எப்படி ரிமோட் மானிட்டரிங் எடுக்கிறாங்கன்னு. இந்த மாதிரி லாக்ஸ் எல்லாம் வேற ஏதாச்சும் உங்க சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் யார் பண்ணுவாங்கன்னா, இந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன் டீம்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எஸ்கலேஷன் கொடுப்பாங்க. யாருக்கு எஸ்கலேஷன்னா, இந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன் டீம் எனக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் இந்த டைம்ல 100 லாக்ஸ் உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து வந்திருக்கு, ஸோ அப்போ அது ப்ராப்பரா இல்லையாங்கிறத நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், டேரக்டா இங்க வருவேன். யார்கிட்ட அப்படின்னா, என்னுடைய கம்பெனி மெம்பர்ஸ்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி நமக்கு எஸ்ஓசி டீம்ல கால் வந்துச்சு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு சொல்லுவேன், கேட்பேன். கேட்கும்பொழுது அவங்க இது கரெக்ட் தான், இது நம்ம தான் பிட்டோரண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம படம் டவுன்லோட் பண்ணோம், இல்ல யூடியூப் வீடியோ பார்த்தோம், இல்ல நம்ம தெரியாம என்ன பண்ணிட்டோம், ஒரு 100 ரெக்வஸ்ட்டை ஒன்னா கொடுத்துட்டோம், ஏபிஐ கால்ல கொடுத்துட்டோம் அப்படின்னு இவங்க சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எஸ்கலேஷன் வருது தெரியுமா நமக்கு, நான் இவங்க கிட்ட செக் பண்ணி வெரிஃபை பண்ணுவேன். யார்கிட்ட அப்படின்னா அவங்ககிட்ட வெரிஃபை பண்ணுவேன், இந்த மாதிரி இது ப்ராப்ளம் எதுவும் இல்லை, இது எங்களுடைய லெஜிட் டிராஃபிக் தான் சொல்லி நான் பண்ணுவேன், எஸ்ஓசி டீம் கிட்ட சொல்லுவேன். எஸ்ஓசி டீம் என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணிட்டு ஓகே இது ப்ராப்பரான கம்யூனிகேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுடுவாங்க. ஸோ இந்த மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஓசி டீம் ரன் ஆகும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கலெக்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனலைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட், அதுக்கப்புறம் எஸ்கலேட், அதுக்கப்புறம் வெரிஃபை. ஸோ இந்த மெத்தட் தான் அவங்க கம்ப்ளீட் பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டு இப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கும். அதாவது 2 கம்பெனிக்குள்ள இப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கும் கம்யூனிகேஷன். இந்த சாக் டீம்ல நிறைய டீம் இருக்கும். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரெட் இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க. நம்ம அந்த ஆன்டிவைரஸ் வீடியோஸ்ல நம்ம பார்த்து இருந்திருப்போம். இந்த ஆன்டிவைரஸ் உடைய மொத்த டேட்டாவும் ஒரு இடத்துல இருக்கும்னு சொல்லுவோம் தெரியுங்களா. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த ஆன்டிவைரஸ் மாதிரி இந்த இன்டெலிஜென்ஸ் சொல்லி உள்ள ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ த்ரெட் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி த்ரெட் மேனேஜ்மெண்ட்,
இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் லாக் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி நிறைய ஃபீல்டு வந்து இந்த சாக்குக்குள்ள இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வைரஸ் இருக்கு, அந்த வைரஸை இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணுவாங்க, ரிவர்ஸ் இமேஜ் மால்வேரை வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு சாக் டீம். சாக்குங்கிறது சிங்கிளா நம்ம சொல்லிடுறோம், பட் சாக்குக்குள்ள என் நம்பர் ஆஃப் ரோல்ஸ் இருக்கு. அதாவது அதுல நீங்க வந்து டிஃபென்ஸ் டீம்ல ஏகப்பட்ட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம இந்த வீடியோல இதோட நிறுத்திக்கலாம். போக போக அந்த அஃபென்ஸ்லயும் சரி டிஃபென்ஸ்லயும் சரி என்ன மாதிரியான ரோல்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் டைம் கேசஸ்லயே நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக்ல வந்து டவுட்ஸ் அண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம இதை பத்தி ஃபுல் வீடியோவா நம்ம அடுத்த வீடியோல நம்ம சேனல்ல போடலாம். இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம சைபர் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.